ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூஸ் சிலபஸில் இருக்க அந்த ஓமை தொடர் பொருள் அறிதல் அந்த டாப்பிக்கில் இருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸாக வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விழலுக்கு இறைத்த நீர் போல. ஸோ இதுக்கான சரியான பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பயனற்ற செயல். சரிங்களா? அடுத்து பாருங்கள், மடை திறந்த வெள்ளம் போல. ஸோ இதுக்கான சரியான பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தடையின்றி மிகுதியாக. நான் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் அப்டேட் பண்ணுறேன். சைட் பை சைடு வந்து புக்கில் எங்கே இருக்கோ ஸோ புக்கில் இருக்க கண்டென்ட்டும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். சரிங்களா? இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். நம்முடைய சேனல் பயோவில் வந்து நம்ம டெலகிராம் லிங்க் இருக்கும், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள். ஸோ விழலுக்கு இறைத்த நீர் போல, அதே கொஷின் தான் வந்து ரிப்பீட் ஆகிருக்கா. ஸோ பயனற்ற செயல். அடுத்து பாருங்கள், நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இதுக்கான சரியான பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமையின்மை. அடுத்து பாருங்கள், வேலிய பயிரை மேய்ந்தது போல. இதுக்கான பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கடமை தவறுதல். அடுத்து பாருங்கள், உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இதுக்கான சரியான பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை. அடுத்து பாருங்கள், காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. இதுக்கான சரியான பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்செயல் நிகழ்வு. அடுத்து பாருங்கள், நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இது வந்து ஒற்றுமையின்மை. அடுத்து பாருங்கள், பசுமரத்து ஆணி போல. இது வந்து நம்ம நிறைய டைம் வந்து நம்ம கேள்விப்படுறது. பசுமரத்து ஆணியை போலன்னா எளிதில் மனதில் பதியும். அடுத்து பாருங்கள், மலைமுகம் காணா பயிர் போல. இதுக்கான சரியான பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வருந்துதல். அடுத்து பாருங்கள், தாமரை இளைநீர் போல. இதுக்கான சரியான பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டும் படாமல் இருத்தல். அடுத்து பாருங்கள், பேரறிவாளன் திருப்போல என்னும் ஓமை கூறும் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பலருக்கு பயன்படும். அடுத்து பாருங்கள், சரியான இணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓமை தொடர் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து அதோடைய பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து எது சரியாக பொருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலவு காத்த கிளி போல அப்படின்னா வந்து ஏமாற்றம். அடுத்து பாருங்கள், அவசர குடிக்கை. அவசர குடிக்கைனா எண்ணி செயல்படாமை. அடுத்து பாருங்கள், காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தற்செயல் நிகழ்வு. அடுத்து பாருங்கள், கிணற்று தவளை போல. கிணற்று தவளை போலன்னா இதுக்கான சரியான பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அறியாமை நிகழ்வு. உலகத்தை பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து ஸோ கிணற்று தவளை போல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், விழலுக்கு இறைத்த நீர் போல. இது வந்து பயனற்ற செயல். அடுத்து பாருங்கள், கிணற்று தவளை போல உலக அறிவின்மை. உலகத்தை பற்றி அறியாமல் இருக்கிறது தான் வந்து ஸோ கிணற்று தவளை போல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், விழலுக்கு இறைத்த நீர் போல. ஸோ இதுக்கான சரியான பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பயனின்மை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது விழலுக்கு இறைத்த நீர் போலன்னா வந்து பயனற்ற செயலும் வரும், ப்ளஸ் வந்து பயனின்மை இதுவும் வரும். நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், துஞ்சு புலி இடறிய சிதடன் போல. இதுக்கான சரியான பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அறியாமை. இப்போ புதுசாக இருக்கு இல்லையா, நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் கேள்விப்படாத தொடர்கள்லாம் இருக்குது. அந்த தொடர்கள்லாம் வந்து நீங்கள் நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ரிவிஷன் பண்ணுறப்போ வந்து திரும்ப வந்து நம்மளால் வந்து வீடியோ பார்த்து ரிவிஷன் பண்ண முடியாது. நீங்கள் செப்பரேட்டாக வந்து இந்த டாபிக் போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்கள், பசுமரத்து ஆணி போலனா எளிதில் மனதில் பதிதல்.
அடுத்து பாருங்கள், சுடரும் பொன்போல் என்னும் ஓமை தொடர் கூறும் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஞானம் வளரும். அடுத்து பாருங்கள், உள்ளங்கை நெல்லிக்கனி போல, இது வந்து வெளிப்படைத்தன்மை நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள், உடலும் உயிரும் போல, இதுக்கான சரியான பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமை. அடுத்து பாருங்கள், அத்தி பூத்தது போல, இதுக்கான சரியான பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக அரிதாக. அடுத்து பாருங்கள், எடுப்பார் கைப்பிள்ளை, எடுப்பார் கைப்பிள்ளைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் எதை சொன்னாலும் கேட்பது தான் வந்து எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, இது வந்து ஒற்றுமையின்மை. அடுத்து பாருங்கள், கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, இதுக்கான சரியான பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாரா நிகழ்வு. அடுத்து பாருங்கள், உள்ளங்கை நெல்லிக்கனி போல வந்து தெளிவு வெளிப்படைத்தன்மை ரெண்டுமே வரும், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், உடலும் உயிரும் போல வந்து ஒற்றுமை. அடுத்து பாருங்கள், தாமரை இளைநீர் போல, ஸோ இதுக்கான சரியான பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல். அடுத்து பாருங்கள், மலைமுகம் காணா பயிர் போல, இந்த ஓமைக்கான சரியான பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வறட்சி. ஸோ வறட்சின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டம் துன்பம். ஸோ 2 பொருள் வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, இதுக்கான சரியான பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நினைத்தது ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது தான் வந்து பாலில் நழுவி பழம் நழுவி பாலில் விழுந்தது போல். சாரி, கொஞ்சம் இதாகிடுச்சு. அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணையை வந்து கண்டறிய அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எது பொருந்தாமல் இருக்குன்னா டி தான் வந்து பொருந்தாமல் இருக்குது, மற்றதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. உள்ளங்கை நெல்லுக்கனி போல் வந்து தெளிவு. அடுத்து பாருங்கள், நகமும் சதையும் போல், அது வந்து நட்பை தான் வந்து அப்படி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், நிலையின்மையை வந்து எப்படி சொல்கிறாங்க, நீர்மேல் எழுந்தது போல், அதை வந்து நிலையின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பொருத்த சொல்லியிருக்காங்க, ஓமை தொடர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான பொருள்கள் வந்து அந்த சைடு கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம வந்து பொருத்தணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஊமை கண்ட கனவு போல், இதுக்கான சரியான பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தவிப்பு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், உடுக்கை இழந்தவன் கை போல, இதுக்கு சரியான பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்பு. அடுத்து பாருங்கள், வரையா மரபின் மாறி போல, இதுக்கு சரியான பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடை. அடுத்து பாருங்கள், ஒருமையில் ஆமை போல, இதுக்கான பொருள் வந்து பார்த்திங்கன்னா அடக்கம். ஸோ அவ்வளோதான். இப்போ ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் வந்து நான் தனியாக வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.